தெளிவாக தான் போகிறா. போகும்போது அம்மாவுக்கு தெரியலையா அவள் வந்து தைரியமாக இருக்காளா இல்லை பலகீனமாக இருக்கிறாளா. போகும்போது நல்லா தான் போகிறா. என்ன சொல்லிட்டு போனாங்கம்மா கடைசியாக உங்ககிட்ட? அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அப்பாட்ட போய் பணம் வாங்கிட்டு போத்தாங்க. அப்பா கொடுத்த பணமே இருக்குமா அப்படின்னு. சரி ஆத்தாவை கூப்பிட்டு போயிரு அப்படின்ச்சு. இன்னத்துக்கு மேலே ஆத்தா எங்கே வரப்போகுது? ஏன்னா எப்போவுமே 5 மணிக்கு போகிற பொண்ணு. அப்புறம் பிரச்சனைன்னு தெரியல. அதனால் காலையில் போய் பார்க்குறேன். அம்மா பார்த்தோன்னே படுத்திருந்தா. சரின்ட்டு எட்டி பார்த்துட்டு நான் வந்தோடனே அப்பாட்டையும் மட்டும் வந்து எந்திரிச்சு. ஏன்னா எங்கள் வீட்டு பழக்கமே வந்து 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். டைம் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் செல்லம் கொஞ்சிட்டு ப்ளீஸ்மா நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் அப்படிமா. அப்பாட்ட வந்து எந்திரிச்சு அப்பா சாமி கும்பிட்டுருக்கையில அப்பா நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே அவள் வந்து அவளை சரி பண்ணிக்கூடிய பவர் உள்ள பொண்ணு தான். சரி தங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே தெரியும் என்னென்ன சித்திரவதை அனுபவிச்சாங்கிறது தெரியும். சொன்னாங்களாம்மா? என்கிட்ட சொல்லிட்டா. அப்பா போய் படுத்துட்டாரு. அப்பாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு. அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டாம்மா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அவன் பண்ண கொடுமையெல்லாம் நான் வேலையில அவங்ககிட்ட சொல்லிடுன்னு சொன்னா அவனே எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவா. நான் தம்பிக்கிட்ட போயிடுறேன் அப்படிங்கிறா. என்னால முடியலைங்க. என்ன ஒரே போடாம வளர்த்திட்டோம். அந்த ஃபேமிலிக்கிட்டே சொல்கிறோம் என் பொண்ணு இந்த கேரக்டர். நாங்கள் போய் கேரக்டு இதெல்லாம் பேசுகிறோம். நான் என்னவா இருக்குன்னா அதுதான். வெளியிலையும் இருப்பேன், வீட்டுக்குள்ளேயும் இருப்பேன். அதே பையன் பிள்ளையும் அதே சேம் கேரக்டர். அவள் துருதுருன்னு அப்பாவாட்டா. அவங்ககிட்ட பாப்பா பொய் பேச மாட்டா, திருட மாட்டா, உதாசீனம் பண்ண மாட்டா, சமையல் வேலையெல்லாம் தெரியும். அவங்க அப்பா முக்கால்வாசி வெளியூர்ல இருப்பாரு. எல்லாம் அவளே பார்த்துக்குவா. என்னை வந்து என்னை பொண்ணாட்டு பார்த்துட்டா. என் பொண்ணை இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு ஒரு துளி நினைக்கிறீங்க. தயிர் வாங்கிட்டு வான்னு ஃபோன் பண்றேன். அப்ப குடிச்சிருக்கிறாளோ என்னமோ. ஏன் போய் சொல்றா? மொண்டி வளர்த்து கோயில்ல நான் லைன்ல கியூல இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும் போதே உள்ள இறங்கிட்டு தான் இருக்கு. கியூல நிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமா, அண்ணன் நடந்து கியூல நிக்கிறேம்மா அப்படிங்கிறா. அழாதீங்க. திரும்ப அங்கேருந்து உங்கள் நம்பருக்கு தான் நம்ம ஃபோன் வந்துச்சு. என்ற நம்பருக்கு தாங்க. பிள்ளைக்கான ஃபிட்ஸ் வாங்க அப்படிங்கிறாங்க. யாரோ அங்கே ரோட்டில் வந்தவங்க லாரி டிரைவர் யாரோ பார்த்துக்கிட்டு ஃபோன் பண்ணி பாப்பா நான் தானே பேசியிருக்கேன். கை எடுத்து வச்சு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபிட்ஸுன்னொடனே எனக்கு என்னமோ புள்ள போட்டு மனசு உழப்பிட்டா. தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல.